அதாவது மற்ற மொழியை படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை. மற்ற மொழி ஒன்றொன்னையும் படிக்க படிக்க ஒரு மனுஷன் புது மனுஷன் ஆகிறான். பாம்பேயில் போய் நான் இருக்கணும்னா ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரியாமல் நான் பாம்பேயில் போய் என்ன பண்ண முடியும்? பாம்பேயில் போய் நம்பால் ஒருத்தன் போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருந்துருக்கேன். வந்திருக்கார் ஒருத்தர், கே சாப் சோர் சோர் அப்படின்னு இருக்கான். உடனே அவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை வண்டியில் ஏற்றிட்டாங்க. சோர்னா ஹிந்தியில் திருடேன்னு அர்த்தம். என்னடா வேணும்னு கேட்டால் நான் திருடேன்னு போய் சொன்னோன்னே திருட வந்திருக்கேன்னொன்னே அவனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அவன் நம்ம லாங்குவேஜில் சோர்னு கேட்டிருக்கான். கடைசி பார்த்தா சோர்னா திருடேன். ஹிந்தியில் சோறுங்கிற வார்த்தை தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் குற்றமே செய்யாமல் உள்ளே போய் உட்காந்துருக்கான் குத்த வச்சு. பாம்பேயில் போயிருக்கணுமா ஹிந்தி தெரியணும். அதே மாதிரி பாருங்கள், ஹிந்தி பாட்டு திடீர்னு பாருங்கள், தமிழ் சினிமாவில் பாட்டுக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பாபின்னு ஒரு படம் வந்துச்சு, ஆராதனான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம்லாம் நாங்கள் காலேஜில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ தமிழ் கல்யாண வீடுகளில் கூட ஹிந்தி பாட்டு போட்டுக்கிட்டு मेरे सपने की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, मेरे दारे जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया. ஹிந்தியே தெரியாது, எவ்வளோ மனப்பாடம் பண்ணி பாடுறேன் பார்த்தீங்களா. இன்னொரு பாட்டு, यादों की बारात निकली हया दिल के प्यारे அப்படின்னு ஒரு பாட்டு. ए दोस्ती हम नहीं छोड़ेंगे छोड़ेंगे हम मगर मेरे साथ ना छोड़ेंगे. தர்மேந்திரா அமிதாப் பச்சனும் ஷோலேங்கிற படத்தில் பாடுவாங்க. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அடே அப்பா, मैं शायर तो नहीं मगर हंसी जब से देखा मैंने तुझको मुझको. ஹிந்தியே தெரியாது, கரெக்டாக பாடுறேன். எப்படி ஹிந்தி பாட்டை அன்றைக்கி எப்படி மனப்பாடம் பண்ணி ரசித்து பாடியிருக்கான். வெளிநாட்டில் போய் வாழணும்னா அந்தந்த மொழிகளை நம்ம படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தமிழை புறந்தள்ளி இன்னொரு மொழியை நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், என் தாயை புறந்தள்ளி விட்டு இன்னொரு பெண்ணை நீ திடீரென்று வீட்டுக்குள் கொண்டு வந்து இவள்தான் உன் தாய் என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோல் தான் தாயை பழிப்பதும் தாய் மொழியை பழிப்பதும் ஒன்றுதான். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? ஐயா, சின்னம்மைன்னு ஒரு நோய் உயிர்கொல்லி நோயா இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உலகையே ஆட்டி படைச்சுது. அந்த நோய்க்கு எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு. வெளிநாட்டுக்காரர் கண்டுபிடிச்ச தடுப்பூசிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம யாரும் அதை போட்டுக்காம இருக்கோமா? அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை கூட முடக்கிக்கிட்டு இருந்த போலியோ நோய், அதுக்கு ஜானஸ் சாக்கர் அப்படிங்கிறவர் போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதனால இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்காம இருக்கோமா? ஒரு புதுமைன்னு ஒன்று வரும்போது, மாற்றம்னு ஒரு வரும்போது அதை சீர்தூக்கி பார்த்து அது சரி அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதாங்க அறிவுடைமை. அதே மாதிரி தாங்க ஆங்கில வழி கல்வியும். இன்னைக்கு உலகமயமாக்கப்பட்ட இன்னைக்கு சூழ்நிலையில அதோட தேவைன்னு வரும்போது அதை எடுத்துக்கொண்டு அதை தக்க வைத்துக்கொண்டு எப்படி முன்னேறணும்னு பார்க்கணுங்க. அதுதாங்க அறிவுடைமை. ஐயா, இன்னைக்கு தமிழ்னு சொல்லிட்டு இருக்கவங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது அந்த ஏடிஎம் மெஷின்ல தமிழ் ஆப்ஷன் சூஸ் பண்றவங்க இங்க எத்தனை பேருங்க? அவன் கையெழுத்து தமிழ்ல போடுறவங்க இங்க எத்தனை பேருங்க ஐயா இருக்காங்க? ஐயா, தாய்மொழியில இல்லாத எழுத்தா, நம்ம தமிழ் மொழியில இல்லாத எழுத்தா, அத கூட ஆங்கில எழுத்துக்களை வச்சு எழுதிட்டு இருக்கிற காலங்க இது. ஐயா, நீர்வீழ்ச்சிங்கிறது நேரா விழுகும். அப்படி நேரா விழுகிற நீர்வீழ்ச்சி செதறி போய் யாருக்கும் பயன் இல்லாம போயிடும். ஆனா நதிங்கிறது வளைஞ்சு வளைஞ்சு போறதுங்க ஐயா. அப்படி வளைந்து வளைந்து போகிற நதியானது தன்னோட பயணம் முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பயன் கொடுத்துட்டு தாங்க இருக்கும். ஆங்கிலமும் அதே மாதிரி தாங்க. ஐரோப்பியால ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசுறான், அமெரிக்கால ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசுறான், ஆஸ்திரேலியால ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசுறான். ஆனா அத்தனைக்கும் தன்னை வளைந்து கொடுத்து அத்தனைக்கும் தன்னை வளைந்து கொடுத்து உலக மக்கள் அத்தனை பேத்துக்கும் பயன் கொடுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க ஆங்கிலத்தோட தன்மை.
ஐயா எவ்வதுரைவதுலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவுன்னு வள்ளுவரே சொல்லிட்டாங்க ஐயா. உலகம் எந்த வழியில போகுதோ அந்த வழியில போய் பொழைச்சுக்கோன்னு வள்ளுவர் சொல்லும் போது இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும் ஐயா? ஒரு மொழியின் மீது கொண்ட தீவிர வெறியினால் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை முடக்கி விடாதீர்கள். முளைத்து தழைத்து ஓங்க வேண்டிய சமுதாயம் இது. முளைத்து தழைத்து ஓங்க வேண்டிய சமுதாயம் இது. முட்டி கொடுத்து தூக்கி விடுங்கள், முன்னேறி செல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி. அப்துல் கலாம் ஐயா அவரு தன்னுடைய சின்னஞ்சிறு வயசுல டெய்லியும் ரயில்ல பேப்பர் போட போனவருங்க ஐயா. அவருடைய இறப்பு இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் முதல் பக்க தலைப்பு செய்தி அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அவர் கற்றிருந்த அந்நிய மொழி கல்வி தானுங்க ஐயா. அவர் இறக்குற தருணத்துல கூட மேகாலயால சின்னஞ்சிறு குழந்தைகளோட அந்நிய மொழி கல்வியில தாங்க ஐயா பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது சமுதாய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது எங்களுடைய அந்நிய மொழி கல்வி தானுங்க ஐயா. ஐயா அக்கா அழகா சொன்னாங்க, யுனெஸ்கோ சொல்லிச்சா குழந்தைக்கு 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் தாய்மொழி கல்வி தான் கொடுக்கணும். அந்த யுனெஸ்கோவே என்ன சொல்லியிருக்கு, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தான் தாய்மொழி கல்வி, 6ஆவதுக்கு மேல நீ என்ன வேணா படிக்க வச்சுக்கோன்னு தானே சொல்லியிருக்கு. அப்ப நாங்க 6ஆவதுக்கு மேல அந்நிய மொழி கல்வி படிக்கிறதுல என்னங்க ஐயா தப்பு? ஐயா இந்த காலத்துல தாய்மொழி கல்வி படிச்சவன் தாறுமாறா போயிட்டு இருக்கான். ஆனால் அந்நிய மொழி கல்வி தான் படிச்சவன் தாங்க ஐயா அகில உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கா அப்படிங்கறது மறக்க முடியாத உண்மைதானுங்க ஐயா. 8 திட்டம் போட்டு விட்டு எட்டி எட்டி பார்த்து விட்ட நாட்டில் வாழ்கிறோம். பசி இட்டு விட்ட கட்டளைக்கு முட்டு கொடுத்தே தாழ்கிறோம். இந்த முட்டுக்கட்டை போட்ட சமுதாயத்தின் முட்டிகளை உடைக்க போவது யார்? எங்க அந்நிய மொழி கல்விதாங்க ஐயா. சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது அந்நிய மொழி கல்வியே, அந்நிய மொழி கல்வியே என்று கூறி நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இந்த மொழி கல்விங்கிறது எப்படி தெரியுங்களா? உங்க வீட்டு மோட்டார் பைக் மாதிரி ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டாலும் உங்க குடும்பம் மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும், உங்க குடும்பம் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். இந்த மொழி கல்விங்கிறது நீ இங்கிலீஷ் குடும்பம், நீ தமிழ்கார குடும்பம், நீ தெலுங்கார குடும்பம் சமூகத்துல வேற்றுமையை தான் உண்டாக்கும். இங்கே இவங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? ஆனா எங்க அனுபவ கல்விங்கிறது ஷேர் ஓட்ட மாதிரி இங்கிலீஷ்காரனா இருந்தாலும் சரி தமிழ்காரனா இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா டிராவல் பண்ணாங்கய்யா. தாய்மொழி கல்விக்காரனுக்கோ ஆங்கில மொழி கல்விக்காரனுக்கோ பொதுவான சொத்தே எங்க அனுபவ கல்வி தாங்கய்யா. தாய்மொழியும் அந்நிய மொழியும் இரு அணிகள் மாதிரி தான். ஐயா ஒருத்தர் திட்டிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஒருக்கு சேர்ந்தாலும் நல்லதில்லை, சேராமல் இருந்தாலும் நல்லதில்லை. ஆனால் அனுபவத்தில் ரொம்ப அழகாக கருத்து பேசுகிறப்ப இந்த மொழிக்கல்வி எப்படி தெரியுங்களா? பளபளன்னு கடையில விக்குமே அந்த கத்திரிக்காய் மாதிரி பளபளன்னு இருக்கும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அறுத்து பார்த்தா தெரியும் உள்ள பூரா புழு புழுவா இருக்கு. இந்த சமூக மாணவர்களை புத்தக புழுவா மாத்திருங்க. ஆனா எங்க அனுபவ கல்வி எப்படி தெரியுங்களா? பாவக்காய் மாதிரி வெளியே பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும், கடிச்சு பார்த்தாலும் கசப்பாத்தா இருக்கு. ஆனா உள்ள வச்சுன்னு வச்சுக்கோங்க, நோயை உண்டாக்குற கிருமிகள் எல்லாவற்றையும் எல்லா புழுக்களையும் மொட்டு மொத்தமா அழிச்சிட்டு உங்களை ஆரோக்கியமா மாத்துங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு ஆரோக்கியமான சமுதாய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு எங்கள் அனுபவ கல்விதான் தேவை என்று. ஐயா இப்போ ஒரு குழந்தைய நல்லபடியா ஆங்கில மொழியோ தமிழ் மொழியோ கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். போனோன்னையோ அந்த அம்மா என்ன சொல்ல, அங்க உட்கார்ந்துருக்கிற அட்மிஷன் போடுறம்மா, உங்க குழந்தை இன்னும் 1 இயர்ல ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசும், ஹிந்தி பேசும், பிரெஞ்சு பேசும், அமெரிக்கால வேலை கிடைக்கும், ஜப்பான்ல மாலை கிடைக்கும்னு அவுத்து விடுவா. உடனே சரிங்க என்ற பிள்ளை நான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பெற்றோர் சொன்னா இங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபீஸ் கேட்டா 49,999 only for pre-KG mark. அங்க வரும் பாருங்க அந்த பெத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக். அட பாவிகளா, நான் என்ன நயன்தாராவை வச்சு படம் எடுக்க போறேன், அதுக்கு நயன்தாரா வாங்குற சம்பளம் என்னன்னு கேட்டனா, இல்ல பாகுபலி பார்ட் 3 எடுக்க போறேன் அதுக்காக பட்ஜெட் என்னன்னு கேட்டனா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு திண்டாட்டிட்டு நிற்பார். ஆனா எங்க அனுபவ கல்வி என்பது எப்படி தெரியுமா? ஒரு அனுபவமிக்க தந்தை போதும் உனக்கு வாழ்க்கையை கற்றுத்தர, ஒரு அனுபவமிக்க தாய் போதும் உனக்கு பாசத்தை கற்றுத்தர, ஒரு அனுபவசாலியின் புத்தகம் போதும் உனக்கு உன்னையே கற்றுத்தர. உன்னை அறிந்தால்
நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்படின்னு 1964 அனுபவசாலி பாடி வச்சுட்டான். அந்நிய மொழி கல்வி படிச்சாலோ தாய்மொழி படிச்சாலோ நீ உலகத்துல போராடலான்னு சொல்லவும் முடியாது. ஏனென்றால் நீ தாய்மொழியை கற்க வேண்டுமானாலும் அந்நிய மொழியை கற்க வேண்டுமானாலும் அதை கற்றுக் கொடுக்க உனக்கு அனுபவமிக்க ஒரு ஆசிரியர் தேவை. ஒரு அனுபவசாலியின் வாழ்க்கை ஒரு பாடமாக தேவைங்க. இன்றைய சமுதாயத்துல என்ன நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்கம்மா. இளைஞர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதிகமா படிச்சு பட்டம் வாங்கிட்டு போய் வேலை கேட்டா ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்றான். கம்மியா படிச்சுட்டு போய் வேலை கேட்டா நாட் இனஃப் குவாலிஃபிகேஷன் சொல்றான். இதே 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட போய் வேலை கேட்டு பாருங்க, யூ ஆர் அப்பாயிண்டட், உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீ எவ்வளவு பட்டங்கள் பெற்றாய் என்பது முக்கியம் அல்ல. எவ்வளவு பட்டறிவு பெற்று வாழ்க்கையில் பதப்படுத்தப்பட்டாய் என்பதுதான் முக்கியம். பதப்படுத்தப்பட்டால் நீயும் கெட்டு போக மாட்டேன், இந்த சமுதாயத்தில் கெட்டு போக விட மாட்டேன்னு தானே. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கரையே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கரையே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலையிறையே, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கரையே. இப்படி என்னுடைய செந்தமிழ்நாட்டு தமிழச்சியவே சேல உடுத்த தயங்க வச்சது இந்த அந்நிய மொழி கல்வி தானுங்கய்யா. என்னதான் காலேஜில் படிக்கிற பிள்ளைய லெகின்ஸு மசக்களி ரோசாக்களி அதெல்லாம் போட்டாலும் கல்யாணத்துக்கு யாராவது லெகின்ஸ் போட்டு உட்காந்துருக்குதுங்களா? எந்த பொண்ணாவது போட்டால் அந்த கல்யாணத்தை என்ன நினப்பாங்க? லெகின்ஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, டவுசர் போட்டு ஒரு மாப்பிள்ளை உட்காந்துருக்கேன். கேடுகட்ட கல்யாணம்டா டேய். மாப்பிள்ளை டவுசர் போட்டிருக்கான், என்ன பிச்சைக்கார பயலுக்கு கல்யாணம் நடத்துகிற மாதிரி இருக்குன்னு. மாப்பிள்ளை அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, பொண்ணு அந்த பட்டு புடவை கட்டினா தான் அதை திருமணம் என்றே ஏற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கை தொடங்கும் இடத்தில் கூட நமது தாய் நாட்டினுடைய ஆடையான சேலையும் வேஷ்டியும் தான் வாழ்க்கையை தொடங்குற இடத்துல பயன்படுது. ஐயா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கவி பேரரசு வைரமுத்து. அவர் அம்மாவுக்காக எழுதிய கவிதையில உணவு அவங்க அம்மா எவ்வளவு ஆரோக்கியமா சமைச்சு கொடுத்தாங்கன்னு அழகா எழுதியிருப்பாரு. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுவையான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு நீ கும்மி அரைச்சு கொலகுலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெருமணம் மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டுக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாட தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும், தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊருன்னு எழுதியிருப்பாரு. இப்படி இந்த மாதிரி உணர்ச்சி பொங்க படிக்கிறது என்னோட தாய்மொழியில மட்டும்தாங்க படிக்க முடியும், எழுத முடியும். ஆனா இந்த அந்நிய மொழி கல்வி வந்ததுல இருந்து உணவு மனுஷனோட உணவுலையும் மாற்றம் வந்துருச்சு, உடையிலையும் மாற்றம் வந்துருச்சு. எப்படி தெரியுமாங்க ஐயா? பாஸ்ட் புட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு பாஸ்டா புட்டுட்டு போற நிலைமையில தாங்க ஐயா இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம். மானம் மறைக்க கட்டிய ஆடை போய் இன்னைக்கு மற்றவர்களை ஈர்க்க ஆடை அணிஞ்சிட்டு இருக்கோமே. இதெல்லாம் எதனால? அந்நிய மொழி கல்வியின் தாக்கம் அங்கய்யா. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தன் கிராமத்துல போய் மயக்கம் போட்டு விழுகிறான்னு வச்சுக்கோங்க, ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர், ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர்னு கேட்டா அவனுக்கு தண்ணி கிடைக்காது. அதுவே அம்மா தாயே தண்ணி தாங்கன்னு கேட்டா அவனோட உயிரை காப்பாத்துறது கூட அன்னைக்கு இந்த இடத்துல தாய்மொழியாதாங்க இருக்கு. கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன். கல்லூரி பேச்சு போட்டிகள் எல்லாம் பங்கு பெறும்போது பாரதியாரோட வரிகளை சொல்லுவேன். தேடிச்சோறுன்னு தம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா.
ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எல்லா பேச்சு போட்டிக்கும் நீ இப்படியே பேசுறியே ஏன்னு கேட்டாங்க. ஆனா அதுக்கு இப்ப சொல்றேங்க ஐயா, இப்படி நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்களேன். இந்த இடத்துல நின்று நான் வீரமா பேசுறேன்னா இதுக்கு என்னுடைய பாரதியால் வழிகள் தாங்க எனக்கு காரணம். அதுதாங்க எனக்கு தைரியத்தை ஊட்டுச்சு. ஐயா, தாய்மொழிங்கிறது கண்ணு மாதிரிங்க, அந்நிய மொழிங்கிறது கண்ணாடி மாதிரி. கண்ணு நிலையா இருக்கும், கண்ணாடி தேவைங்கும் போதுதான் பயன்படுத்துவோம். ஆனா இங்க கண்ணிலினா கண்ணாடிக்கு வேலையே இல்லைங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நான் ஒரு பட்டிமன்றம் பேச போயிருந்தேன். இப்படி தொண்டையெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு பாட்டை எடுத்து விட்டேன். வெட்டி வேலு வாசம் கீழே இருந்து ஒரு பாட்டி விளக்கமாறு பேசுனுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இந்த பாட்டு இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, வெட்டி வேறு வாசத்தை வெட்டி வேலு வாசம் பாடிட்டேன். அப்போ தெரிஞ்சதுங்க ஐயா, அப்படிப்பட்ட பாமர தமிழச்சிக்கு அவளுக்கு தெரிஞ்ச பாட்டா தப்பா பாடினா கூட கோபம் வரும்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு சமுதாயத்துல முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது என்னுடைய தாய்மொழி கல்வியே. தாய்மொழி கல்வியே வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நான் +1 படிச்சுட்டியா, பரிசையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு லீவு நாளில் போய் கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு பழக்கம் ஐயா. அப்படி ஒரு நாள் விளையாண்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஒடியாடுறான். அண்ணா, பயாலஜி குரூப்புக்கு ரிசல்ட் போட்டாங்க 11th, ஒரே ஒரு பையன் மட்டும் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் விளையாண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக கார்த்தி வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அப்போ நானும் என்ன நினச்சேன்னா, நான் தான் ஃபெயில் ஆகிட்டேன், என் பள்ளி வாழ்க்கை முடிஞ்சதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா படிப்புன்னா எனக்கு ஆகவே ஆகாது. அதனால் ஓடி போய் பள்ளியில் போய் பார்க்குறோம். அது தப்பி தவறி என் பக்கத்தில் இருக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டான், நான் பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் +2 முடிச்சையா. +2 இதே தான், கடைசி மாணவன் தான். 34 மாணவர்கள் நாங்கள் +2 படித்தேன், நான் 34வது மாணவன் நான் தான். அந்த மாதிரி படிக்கும்போது எங்கள் சொந்தக்காரர் திருமணம் கோயம்புத்தூரில் ஒரு திருமண மண்டபத்தில் நடக்குது. திருமணமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு எங்கள் சொந்தக்காரெல்லாம் சபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, என் பையனை நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு நான் மெடிக்கல் சீட் வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் சின்னம்மா சொல்கிறாங்க, இதே எங்கள் அக்கா பையன் இங்கே இருக்கிறான் பாரு, இவனுக்கு படிப்பறிவே வராது, மரமண்டை முட்டாளாக போயிட்டான், ஒரு எடுபுடி வேலைக்கு கூட ஆக மாட்டான் அப்படின்னு என்னை இன்சல்ட் பண்ணாங்கய்யா. அதைய பார்த்துட்டு இருந்த எங்கள் பெரியம்மா பொண்ணு, அதாவது எங்கள் அக்காவும் மாமாவும் ஒரு ஜோசிகார்ட்ட கூட்டிட்டு போறாங்க ஐயா. அந்த ஜோசிகார் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் எப்படிங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துச்சு, குரு குப்பரப்படுத்திட்டு இருக்காரு, சுக்கரன் சுலுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என் ஜாதகத்தை பார்த்து என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாருயா. இவனை கொண்டே காலேஜ் சேர்த்துறதுக்கு பதிலாக அந்த பணத்தை கொண்டே ஆற்றுல போடுங்க, 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயா. எனக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சுங்க ஐயா. அடுத்த நாள் காலையில் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் இதுக்கு மேலே படிக்கணுமா, படிப்பில் நான் யாருன்னு காட்டணுமா அப்படின்னு சொல்லி நான் படிக்கலாம்னு முடிவு பண்ணையா. ஃபஸ்ட்டு நான் டிப்ளமோ காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். என் கிளாஸில் 77 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 77 பேர்த்தில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நான் தான்யா. அதோட மட்டும் விடலையா, டிப்ளமோ செகண்ட் இயர் படித்தேன், தேர்ட் இயர் படித்தேன். காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது டாப் 5 ஸ்டூடெண்ட்டில் நானும் ஒருத்தையா. அதுக்கப்புறம் நான் பிஇயும் படிச்சையா. பிஇ முடிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய திறமையை பார்த்து என்னன்னாங்கன்னா, வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை வாங்கி கொடுத்தாங்கய்யா. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, என்னை கேவலப்படுத்தினவங்க எல்லாம் இந்தியாவில் தான் இருக்காங்க, அதனால நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்லியா அண்ணா யூனிவர்சிட்டியில் டான்செட் எக்ஸாம் எழுதுனியா. டான்செட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினியா. நல்ல மார்க் வாங்கி கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் செஷன் போய் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே சீட் எடுத்தையா, எம்இ சீட் எடுத்தையா. எம்இ முடிச்சுட்டு இதே பொறியியல் கல்லூரியில் நான் ஒரு பேராசிரியராக உயர்ந்திருக்கிறேன்னா அது என்னோட அனுபவ அறிவுதாயா. இது யாருனால மறுக்க முடியுமா? உண்மையிலே 34வது ஒரு மாணவனாக +2ல் நான் இருந்தேன். 34வது ரேங்க் வாங்கினேன்னு முதல்ல நீ தைரியமாக ஒத்துக்கிட்ட பற்றியா, அந்த நேர்மை தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துச்சு. சில பேர் +2ல் மொத்தமே 560 மார்க் தான் வாங்கியிருப்பேன், ஆனால் வெளியே டுபாக்கூர் விடுவேன் 1146. ஸ்கூல்லே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அடித்து எவன் போய் கேட்க போகிறேன், அடித்து விடுவாங்க. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல நான் +2ல் 34வது இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். நீ பல முறை விழுந்திருந்தாலும் விழுந்தவன் அல்ல, பல முறை எழுந்தவன். அதனால தான் இன்னைக்கு நீ ஒரு பேராசிரியராக இங்கு உயர்ந்து நிற்கிறாய்.